ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான பர்த்டே vlog தான் பார்க்க போகிறோம். இந்த பர்த்டே எங்கள் டீமில் இருக்க முரளிக்கு நவம்பர் 11th வந்துட்டு இந்த பர்த்டே நாங்கள் டீமாக செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அந்த பர்த்டே வீடியோ தான் இப்போ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ சாரி லேட்டாக அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு டைம் இல்லை. ஸோ நிறைய இஷ்யூ இருந்தது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுடைய சேனலில் வந்துட்டு கண்டினியூஸாக வீடியோ வரும். ஸோ டோன்ட் மிஸ் இட். நம்மளுடைய சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த பர்த்டே செலிப்ரேஷனுக்காக நாங்கள் வடபழனி தி வாட்டர்ஃப்ளார்ஸ் ரெஸ்டாரண்ட் தான் வந்துட்டு நாங்கள் இப்போ எல்லோருமே போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டேவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேபிள் வந்து புக் பண்ணினோம். ஸோ 2 டேபிள் இருக்குது, ஃபேமிலி டின்னர் டேபிள் இருக்குது. ஸோ இது வந்து சின்ன மினி டேபிள்ஸ். ஸோ நான் லாஸ்ட்டாக டேபிள் வந்து வியூ உங்களுக்கு ஃபோட்டோஸ் காமிச்சிருக்கேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ பர்த்டேக்கு நீங்கள் கஸ்டமைஸாக நீங்கள் பண்ண சொன்னாலும் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வச்சு, ஸோ அதில் வந்து பர்த்டே பாயோட லெட்டர்ஸ் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு எழுதி பர்த்டே பாயோட லெட்டர்ஸ்லாம் எழுதி வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ண ஃபுட்லாம் வந்துருச்சு. ஸோ ஒரு ஐட்டமாக பாருங்கள். ஸோ விதமாக ஆர்டர் பண்ணி சூப்பராக சாப்பிட்டோம். சின்ன சின்ன ஃபன் மூமெண்ட்லாம் நடந்துச்சு. அதை உங்களோட நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். இவ்வளோத்தையும் சாப்பிட்டு பத்தலன்றீங்க கல்பனா, என்ன நாயம் இது? இவ்வளோ தூரம் சாப்பிட்டா ஒண்ணுமே இல்லை. அவ தட்டை பாருங்க, எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு பத்தலன்றா. இது இவ்வளோ ஒரு சாப்பாடா? இத்தனை பிளேட்ஸ் இருக்கு, ஒரு சாப்பாடு இவ்வளோ காலியா இருக்கு. என் ஹைட்டுக்கு என் வெயிட்டுக்கு ஏற்ற பிளேட் கொடுத்தாங்களா, எப்படி சாப்பிட்டுருக்கேன் பாருங்க. இவ்வளவு பாருங்க, வளரவே பிள்ளை இது. இதுக்கு மேல வாழ்ந்தா என் புருஷன் பாவம். கல்பனா, சீரியஸாவே உனக்கு இவ்வளோ சாப்பிட்டு பத்தலையா கல்பனா? எப்படி சொல்லிட்ட? நைட் ஆர்டர் பண்ணேன். 5 ஆக போகுது. இன்னும் 6, 7, 8 மணிக்கு சாப்பிடும். அதுக்குள்ள பீச்சில் ஓடுறீங்களா, ஓடுறீங்களா? சரி, நான் தான் ஆடியா. அவரு கூட விளையாடுறியா? இவரு கூட விளையாட போறாங்க. விளையாட போறோமா? ஃபுட்பால் விளையாடுறோம். வாட்டர் பாட்டில் கொஞ்சம் பர்த்டே ஃபங்க்ஷன் சொல்லி ஒரு பிரியாணி கொடுத்துட்டு பத்தலன்னு சொல்றால. இங்க பாருங்க, இதுல இவ்ளோ இருக்கு. சாப்பிட சொன்னா சாப்பிட மாட்டான். ஆமா, பின்ன கூட்டிட்டு வந்தா வயித்தை நீங்க இருங்க வயித்தை ஃபில் பண்ணி கூட்டிட்டு போகணும். இப்படி அரை வயித்தோட கூட்டிட்டு போக கூடாது. மனசாட்சி தொட்டு சொல்லு. இத பாருங்க, இந்த பீஸ் இவ தான் காலி பண்ணா. ஆச்சரியமா இருக்கு. ஏ கையடி அம்மா பத்தலங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இருக்கு. நல்லா சாப்பிட முடியல. இது இவ தான் காலி பண்ணா. இந்த சாப்பாடை வச்சிட்டா கிட்ட இனிப்பா இருக்கும். என்னால சாப்பிடவே முடியல. அது இனிப்பா இருக்கு. சாப்பாடு கீழ அக்காவா. ஹோட்டலுடைய ஃபுல் வியூ இதுதான். ஸோ நாங்கள் வந்து லஞ்சுக்கு தான் போயிருந்தோம். லஞ்ச் முடிச்சுட்டு வெளில வரதுக்குள்ளே டேபிள் டைம் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருமே லஞ்ச் முடிச்சுட்டு போயிட்டாங்க. நாங்கள் பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அதுக்குள்ளே யாருமே இல்லை, டேபிள் டைம்ன்றதுனால. ஸோ யாருமே இல்லாமல் ரொம்ப காமாக இருந்துச்சு. போகிறப்போ வாட்டர் ஃபால்ஸ்லாம் நல்ல சவுண்டாக, நல்லா எஃபெக்டிவாக, சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நீங்கள் ஒரு வாட்டர் ஃபால்ஸ்குள்ளே உட்காந்து சாப்பிட்ற ஃபீல் வேணும் அப்படின்னா தி வாட்டர் ஃபால்ஸ் ரெஸ்டாரண்ட் வடபழனியை மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ஒரு வாட்டி போயிட்டு சாப்பிடுங்க. ஸோ அவ்வளோதான், நாங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ எல்லாருமே எனக்கு முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வாஷ்ரூம்லாம் போயிட்டு வந்தேன். ஸோ எல்லாருமே எனக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே கடைசியாக ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் நம்மளுடைய சாப்பாட்டு பிரியர் இருக்காங்கள்ல, ஸோ அவங்க மட்டும் நானே மறந்துட்டேன் கேக் கட் பண்ணதை. ஸோ அவங்க கேக்கை வந்து பேக் பண்ணி வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அதை வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் வெளியில் வந்தாச்சு. ஸோ இதுதான் வந்து வாட்டர் ஃபால் ரெஸ்டாரண்ட்டோட மெயின் வியூ. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்குது. இதுதான் 2 டேபிள்ஸ். ஸோ மினி டேபிள்ஸ் ஒன்று, அப்புறம் ஃபேமிலி டேபிள்ஸ் ஒன்று. ஸோ நீங்கள் எனி டேபிள்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2500 தான் 2 டேபிளுக்குமே வரும்.
ஸோ நீங்கள் டைமிங் பொறுத்தது நீங்கள் கொஞ்சம் என்ன டைமிங் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது. ஸோ நீங்கள் சீக்கிரமாகவே போய் டேபிள்ஸ் புக் பண்ணிடலாம். ஏன்னா எல்லாருமே புக் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால எனக்கே மத்தியானம் அந்த டைம் டேபிள் டைம் வரப்போ தான் கிடச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் முடிச்சுட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிவிட்டு ஆட்டோவில் அண்ணாவுடைய ஆட்டோவில் வெளியில் கிளம்பியாச்சு. ஸோ இந்த பர்த்டே வந்து பார்த்திங்கன்னா வெரி 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 ரொம்ப ஸ்பெஷல். எங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்பெஷல். சூப்பராக என்ஜாய் பண்ணோம். பர்த்டே பாய்க்கும் ஸ்பெஷலாக தான் இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சர்ப்ரைஸாக நாங்கள் வந்துட்டு ரெடி பண்ணோம். ஸோ அதனால் பர்த்டே பாய்க்கும் ஸ்பெஷலாக இருக்கும். இந்த வீடியோ போடுறது அவருக்கே தெரியாது. ஸோ வந்து ரொம்ப லேட்டாக நான் அப்லோட் பண்ணுறேன். வீடியோஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லேட்டாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனோம் ஆட்டோவில். நெக்ஸ்ட்டு ஆட்டோவில் நாங்கள் வந்து பெசனுக்கு பீச் தான் போயிட்டுருந்தோம். ஸோ அங்கே போகிற வழியில எங்களுக்கு நிறைய ஃபோட்டோஷூட் எடுக்கிறதுக்கான ஒரு இடம்லாம் இருந்துச்சு. ஃபோட்டோஷூட்னால் பெருசாக கேமரா அந்த மாதிரிலாம் வச்சு நாங்கள் ஃபோட்டோஷூட் பண்ணல. ஜஸ்ட் வந்து மொபைல் கேமரா வச்சு நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஸோ என் ஃப்ரெண்ட் வந்து ஃபாத்திமா அவங்க வந்து ரொம்ப சூப்பராக எடுத்து கொடுத்தாங்க. ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக எடுத்தா. ஸோ அவள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஃபோட்டோஸ் எடுத்து போஸ் கொடுத்து பயங்கர ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் போயிட்டு சின்ன சின்ன ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். ஸோ லாஸ்ட்டில் வந்து நான் முடிஞ்ச அட்டாச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பெசன்ட் நகர் சர்ச் போனோம். ஸோ வந்து சர்ச் போயிட்ட உடனே எனக்கு பர்த்டே. ஸோ நவம்பர் 12 எனக்கு பர்த்டே. ஸோ நாங்கள் அப்படியே நவம்பர் 11 முடிச்சுட்டு 12 வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பர்த்டேக்காக நாங்கள் வந்து பெசன்ட் நகர் சர்ச் போயிட்டோம். ஸோ எனக்கும் வந்து சர்ப்ரைஸாக ஏதோ பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு லைட்டாக எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ நம்மளுக்கெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ண முடியுமா? ஸோ நான் அதனால் லைட்டாக கெஸ் பண்ணேன். ஸோ கெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்ச் போயிடலாம். ஏன்னா எனக்கு வந்து சர்ச் போனால் அவ்வளோ பிடிக்கும். ஸோ சர்ச் தான் எனக்கு உயிர். ஸோ சர்ச் போயிட்டு அழகாக வந்து அந்த டைமில் சர்ச் போனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நல்லா சில்லுன்னு காற்றடிச்சிச்சு. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ எல்லோரும் வெளியில் ஜாலியாக நின்றுட்டு காற்று வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் சர்ச் போயிட்டு வந்து திரும்ப எல்லோரையும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண வைக்கணுன்ட்டு திரும்ப ஒரு ஹாய் சொல்லுங்கள் எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப டயர்டாகிட்டோம். எல்லோரும் மார்னிங்லேருந்து சுற்றிட்டுருக்கோம். பயங்கர டயர்டு எல்லாருடைய ஃபேஸுமே. அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் எல்லோரும் போயிட்டு ஜூஸ் மாதிரி குடிச்சிட்டு வரலான்னு ஜூஸ் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போனோம். அங்கே என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபன்னாக ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கல்பனா போயிட்டு நல்ல தலையெல்லாம் விட்டுக்கினா. ஸோ அவளுக்கு தான் சைஸ் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் தலையெல்லாம் விட்டுட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தா ஜூஸி வேர்ல்ட். ஸோ இந்த ஜூஸ் கடைக்கு தான் போனோம். ஸோ இது பெசன்ட் நகர்லேருந்து ஒரு 10 மினிட்ஸ் ஜூஸ்லாம் குடிச்சிட்டு பீச் போயிட்டு ஸோ நாங்கள் பயங்கரமாக ஃபன் பண்ணி கேம்லாம் விளாட்னோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா முரளியோட யூடியூப் சேனலில் இருக்குது. ஸோ வேணால் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நல்லா ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக வந்து எனக்கு கேக் வெட்டுறதுக்காக எல்லோரும் போயிட்டு இருந்தாங்க. ஸோ என்னுடைய பர்த்டே வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருந்ததுக்காக தேங்க்யூ ஸோ மச். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.